ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா. இது சப்பாத்தி நான் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பன்னீரும் லேசான புளிப்பு சுவையும் பிடிக்கும் அப்படின்னா வாங்க கிச்சனுக்கு. ஒரு தவால 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் துண்டுகளை அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயில வச்சு எல்லா பக்கமும் ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வச்சா போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் பன்னீர் வந்து ஈவனாக செவந்து வந்த பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருங்க. மாற்றினது இப்போ அதே பட்டரில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலையே கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த ஆயிலே கலந்துருங்க. மசாலா கரைஞ்சி போயிடாமல் அந்த ஆயிலையே லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா கூட தயிர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 3 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துறேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 3 போதும், சின்ன சைஸாக இருந்ததுன்னா 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தக்காளியை வந்து ஆயிலில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ ஒரு குறைவான தீயில மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம தக்காளி வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு வற்றி நல்லா வந்திருக்கு. ஸோ லேசாக கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கணும். ஸோ இதையும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெல்லாம் வெளியில் வர அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இக்னோர் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சூப்பரான பன்னீர் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ லேசான புளிப்பு சுவையோடு இருக்கிறனால சப்பாத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.